மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு எதிரான அரச பயங்கரவாதமும் அடக்குமுறைகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தென் தமிழகத்தில் சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளாக இருக்கக்கூடிய சமூகம் ஒரே சமூகம்தான், மறவர் சமூகம்தான். நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வெட்டப்படுகிறார், யாதவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வெட்டப்படுகிறார், பிராமண சமுதாயத்தை சார்ந்த வெட்டப்படுகிறார், ஆசாரி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெட்டப்படுகிறார்கள். தற்பொழுது சேர்மகாதேவி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் 70 வயதுக்குட்பட்ட முதியவர் அப்பாவியான முருகன் வெட்டப்படுகிறார். இவை அனைத்தும் செய்து வருவது தென் தமிழகத்தில் தொடர்ந்து சாதி ரீதியான மனநோயாளியாக உருவாகி வருகிறது. மறவர் சமூகத்தை சார்ந்த குற்றவாளிகள் தான் என்பதை இந்நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளது. நீண்ட ஆண்டுகளாக குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த காவல் ஆளுநர்கள் உளவுத்துறையில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் தான் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கும் சாதி ரீதியான மனநோயாளிகள் வலிமை பெறுவதற்கும் முக்கியமான காரணமாக திகழ்ந்து வருகிறார்கள். இங்கே நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வாக்குக்காக சட்ட ஒழுங்கை கைவிட்ட என்றால் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு மட்டுமில்லை என்பதை அரசு நினைவில் கொள்ள வேண்டும். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வாக்குதான் முதன்மையான வாக்காக இருந்து வருகிறது. இந்த வாக்குகள் எல்லாம் ஆளும் அரசுக்கு வேணுமா வேண்டாமா என்பது ஆளும் அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் என இந்நேரம் வரை நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கை ரொம்ப காலம் நீடிக்காது. நாங்கள் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக மாபெரும் போராட்டங்களை தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஒருங்கிணைத்து திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று வீதி வீதியாக பிரச்சாரம் செய்ய காத்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு எதிரான அரச பயங்கரவாதமும் அடக்குமுறைகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து நாங்கள் அரசின் கவனத்திற்கு தொடர்ந்து எடுத்து கூறி வருகிறோம், சொல்லி வருகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரிகள் அது குறித்து நடவடிக்கை எடுத்த பாடில்லை. தற்பொழுது கடந்த 1/3/2026 பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய புகைப்படமானது பாளை காவல் நிலையத்துக்குட்பட்ட திம்மராஜபுரம் பகுதியில் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டது. அதை கண்டித்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்திடக் கோரி முதலாக குரல் எழுப்பியது தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உடன்முறை என்பதை இந்நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். அங்கே உண்மை குற்றவாளிகளை தப்பவிட்டு அப்பாவி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கக்கநகர் பகுதியில் வாழ்ந்திடும் இளைஞர்களை பொய்யாக காவல்துறை கைது செய்துள்ளது. அந்த இளைஞர்கள் தற்பொழுது சிறையில் வாடி வருகின்றனர். அந்த இளைஞர்களை பார்ப்பதற்காக அவர்களின் பெற்றோர்கள் சிறைக்கு சென்று இது சம்பந்தமாக கேட்டதுக்கு காவல்துறை எங்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்திட சொன்னார்கள். அதனால் நாங்கள் கையெழுத்திட்டோம் என வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இது முழுக்க இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக அரசு இயந்திரமும் காவல்துறையும் தொடர்ந்து செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஆதலால் தமிழக அரசு இது குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்பாவி இளைஞர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை ரத்து செய்திட வேண்டும். முத்துராமலிங்க தேவர் பீடத்தை சேதப்படுத்திய உண்மை குற்றவாளிகளை கைது செய்து குற்றத்தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்திட வேண்டும். மேலும் முத்துராமலிங்க தேவர் பீடத்தில் மீண்டும் புதியதாக படத்தினை நிறுவிட வேண்டும் என நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அதைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேரன் மகாதேவி காவல் நிலையம் சக்திகுளம் என்ற உதயமார்த்தாண்டபுரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் குளித்துக் கொண்டிருந்த முருகன் என்ற 70 வயதுள்ள பெரியோரை சாதி வெறி பிடித்த மனநோயாளிகள் அறிவாளால் கொடுந்தாக்குதலை நிகழ்த்தியுள்ளனர். இங்கே காவல்துறையில் உள்ள தைரியமான நேர்மையான அதிகாரிகள் இல்லாததால் சாதி வெறி மனநோயாளிகள் தொடர்ச்சியாக இங்கே வலிமை பெற்று அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியும் கொலைவெறி சம்பவங்களையும் நிகழ்த்தி வருகின்றனர். இது குறித்தும் தமிழக முதல்வரும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் கவனம் கொண்டு நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கிற சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளை உடனடியாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அப்புறப்படுத்திட வேண்டும். இங்கே தொடர் குற்றத்தில்
ஈடுபட்டு வரும் குற்றவாளிகளை மீது கைது செய்து குற்றத்தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்திட வேண்டும் என இந்நேரத்தில் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சார்பில் வலியுறுத்துகிறோம். பொதுவாகவே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை காவல்துறை பிடிச்சாங்கன்னா கை உடைப்பு, கால் உடைப்பு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இப்போ நாங்குநேரியில் ஒரு கும்பலே வந்து ஒரு தாக்குதல் நடத்துச்சு. அதில் எந்த விதமான ஒரு பெரிய லெவலான எந்த சம்பவமும் நடக்கலை. இந்த ரெண்டு சமூகத்தையும் நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த காவல் அதிகாரிகள் இங்கே திருநெல்வேலி மாவட்டம் நிறைந்து காணப்படுகிறார்கள். குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த காவலர்கள் உளவுத்துறையில் நீண்ட ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருக்கிறார்கள். இவர்கள் அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே இங்கே இருக்கிற சாதிய ரீதியான சாதிவெறி மனநோயாளிகளின் அட்டகாசம் இங்கே பெருமளவு குறையும். மேலும் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய ஒரு நபர் கமிஷனின் அறிக்கையில் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், இங்கே மெஜாரிட்டியாக சொல்லப்படக்கூடிய சமூகத்தினை சார்ந்த அதிகாரிகளை தென் தமிழகத்தில் முக்கியமான நிர்வாகத்தில் நியமிக்கக்கூடாது என்பது முக்கியமான சரத்து. அது இங்கே பின்பற்றாத நடைமுறைதான் இருந்து வருகிறது. ஆதலால் இங்கே சாதி வெறி பிடித்த மனநோயாளிகள் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறார்கள். எந்த சமூகம் இங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க தென் தமிழகத்தில்? அந்த சமூகத்துக்கு அரசு ஏன் இவ்வளவு ஆதரவு சப்போர்ட் பண்ணுறாங்க? தென் தமிழகத்தில் சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளாக இருக்கக்கூடிய சமூகம் ஒரே சமூகம்தான், மறவர் சமூகம்தான். நாங்குநேரி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பத்தில் பறையர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் வாய் பேச முடியாத ஊனமுற்றோர் படுகொலை செய்யப்படுகிறார். வட மாநிலத்தை சார்ந்த அப்பாவி தொழிலாளி செங்கல் சூளை தொழிலாளி படுகொலை செய்யப்படுகிறார். நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வெட்டப்படுகிறார். யாதவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வெட்டப்படுகிறார். பிராமண சமுதாயத்தை சார்ந்த வெட்டப்படுகிறார். ஆசாரி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெட்டப்படுகிறார்கள். தற்பொழுது சேர்மகாதேவி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் 70 வயதுக்குட்பட்ட முதியவர் அப்பாவியான முருகன் வெட்டப்படுகிறார். இவை அனைத்தும் செய்து வருவது தென் தமிழகத்தில் தொடர்ந்து சாதிய ரீதியான மனநோயாளியாக உருவாகி வருகிறது. மறவர் சமூகத்தை சார்ந்த குற்றவாளிகள் தான் என்பதை இந்நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளது. அவங்க மேல ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுது? அவங்க மீது ஏன் அரசாங்கம் எடுக்க தயக்கம் காட்டுது என்றால், சமீபத்தில் இணையங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவி வந்தது. அந்த வீடியோ என்னவென்றால், வாய்தாவுக்கு ஒரு குற்றவாளியை காவல்துறையினர் ஒரு ஆட்டோவில் கொண்டு செல்கிறார். அந்த ஆட்டோவில் இருக்கும் குற்றவாளி சிகரெட் பிடிக்கிறார். ஆனால் அருகிலே காவல் அதிகாரிகள் அருகிலே அமைதியாக நின்று கொடுக்கிறார்கள். இது ஒன்றுதான் இங்கே இருக்க சட்ட ஒழுங்கிற்கும் சாதி ரீதியான மனநோயாளிகளுக்கு காவல்துறையில் எவ்வளவாக ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவை வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற ஆட்சியாளர் கண்களுக்கு தெரியவில்லை, அதிகாரிகள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் அப்பாவிகள் அறியாத இளைஞர்கள் ஒரு ஆர்வக் கோளாறில் தெரியாத வயதில் ஒரு ரீல்ஸ் போட்டுவிட்டால் உடனடியாக அதிரடியாக கைது செய்யப்படுகிறார்கள். இங்கே கொடுங்குற்றம் நிகழ்த்தக்கூடிய சாதி வெறி மனநோயாளிகள் முகமடி அணிந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இது ஒன்று உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இங்கே தொடர்ச்சியாக நீண்ட ஆண்டுகளாக குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த காவல் ஆளுநர்கள் உளவுத்துறையில் இருந்து வருகிறார்கள். அவர்கள்தான் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கும் சாதி ரீதியான மனநோயாளிகள் வலிமை பெறுவதற்கும் முக்கியமான காரணமாக திகழ்ந்து வருகிறார்கள். இதை நாங்கள் பலமுறை அரசுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு வருகிறோம். இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகமானது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்களின் நிலங்களில் போலி பட்டா போட்டு கொடுப்பதில் தான் கவனம் செலுத்துகிறது. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்துவது கிடையாது. இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை அடியோடு அரசு மாற்றினால் மட்டும்தான் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி ரீதியான பிணக்குகள் குறையும் என இந்நேரத்தில் வலியுறுத்துகிறோம். இந்த தேர்தல் வாக்குக்காக அந்த சமூகத்தை பாதுகாக்குது அந்த அரசு. உண்மையிலே குறிப்பிட்ட
சமூகத்தின் வாக்குகளுக்காக மட்டும்தான் அந்த சமூகத்தின் மீது காவல்துறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூட தயங்குகிறது. இது மோசமான முன்னுதாரணமான ஆகிவிடும். இங்கே நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வாக்குக்காக சட்ட ஒழுங்கை கைவிட்ட என்றால் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு மட்டுமில்லை என்பதை அரசு நினைவில் கொள்ள வேண்டும். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வாக்குதான் முதன்மையான வாக்காக இருந்து வருகிறது. இந்த வாக்குகள் எல்லாம் ஆளும் அரசுக்கு வேணுமா வேண்டாமா என்பது ஆளும் அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? நாங்கள் இப்பொழுதும் அரசு குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் என இந்நேரம் வரை நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கை ரொம்ப காலம் நீடிக்காது. நாங்கள் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக மாபெரும் போராட்டங்களை தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை ஒருங்கிணைத்து திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று வீதி வீதியாக பிரச்சாரம் செய்ய காத்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அரசுக்கு வாய்ப்பு தருகிறோம். இனியாவது அரசுக்கு விழித்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுத்துட வேண்டும். இங்கே இருக்கிற சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சாதி வெறி பிடித்த மனநோயாளிகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும். இங்கே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய அப்பாவி இளைஞர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என இந்நேரத்தில் அரசுக்கும் காவல்துறைக்கும் வலியுறுத்துகிறோம்.